மலையாள இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அவங்க ஓடிடியை பிடிச்சாங்க. கொரோனா டயத்தில் அவங்க வந்து கரெக்டாக மூவ் பண்ணாங்க, ஓடிடியை பிடிச்சாங்க. படங்கள் பூரா ஓடிடிக்கு போச்சு. சின்ன சின்ன கதைகள் தான், அருமையான கதைகள் எல்லாம் ஓடிடிக்கு போச்சு. ஓடிடிக்கு போகும் நம்ம அந்த டயத்தில் தியேட்டருக்கு போக முடியல, வீட்டில் உட்காந்து பார்க்கும் பொழுது புதுசாக மலையாள படம் தான் வந்துச்சு. எல்லோரும் மலையாள படம் பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம அந்த நேரத்தில் ஓடிடி இல்லை, நம்ம படங்கள்லாம் எதுவுமே நம்ம எல்லாம் பெரிய படங்களாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் கொரோனா முடிஞ்ச பிறகு தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு போனாங்க. இல்லை பெரிய அமௌண்ட் கிடச்சா தான் ஓடிடியில் கொடுத்தாங்க. இப்படி ஆயிடுச்சு. அப்போ நம்ம போக முடியல. ஸோ இதுதான் இதை வந்து இருக்கிற அசோசியேஷன் எல்லோரும் உட்காந்து பேசி இதை ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க, சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்கள என்கரேஜ் பண்ண. என்றைக்குமே சிறுதொழில் தாங்க, சிறுதொழில் பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. சிறுதொழில் தான் ஒரு நாட்டை வளர்க்குறது, ஒரு இண்டஸ்ட்ரியை வளர்க்குறதே சிறுதொழில்கள் தான் வளர்க்கும். பெரிய தொழில் இப்போ பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, ஒரு 300 பேர் வேலை பார்ப்பான், முடிஞ்சு போச்சு. அந்த 300 பேர் தான் அவனுக்கு ரிட்டையர் ஆகிற வரையும் அவங்க தான் பார்ப்பாங்க. சின்ன தொழில் எடுத்துக்கோங்க, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு 50 பேர் வேலை பார்த்தாலும் ஒரு 1000 இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா என்ன எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. இதே பாலிசி தான் இங்கேயும். ஒரு பெரிய படம் 1 வருஷத்துக்கு போகுது, அதில் போய் நீங்கள் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவீங்க? அவ்வளோதான். அவங்களுக்கு 1 இயர் எல்லாம் கிடைக்கும். சின்ன படம் 28 நாளில் முடிக்கிற படங்கள் இருக்குது, 20 நாளில் முடிக்கிற படங்கள் இருக்குது, 15 நாளில் முடிக்கிற படங்களும் இருக்குங்க. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு அவ்வளோ எத்தனை பேர், ஒரு மினிமம் ஒரு 50-60 பேர் வேலை பார்க்கலாம். கண்டிப்பாக 60 பேர் குறைஞ்சி வேலை பார்க்காம படங்கள் எடுக்க முடியாது. ஒரு 60 பேர் வேலை பார்க்கும் பொழுது இன்றைக்கி சென்னையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிறுதொழில் படம், சிறிய முதலீட்டாளர் படமே எத்தனை நடக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50-60-70 படம் நடக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் 1500 பேருக்கு வேலை போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ரொட்டேஷனில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இதான் இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணோம்னா, இதை வந்து சிறு முதலீட்டாளர்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்கன்னா நிச்சயம் பெரிய லெவலுக்கு, இன்னும் பெரிய லெவலுக்கு போகலாம். ஏன்னா ஓடிடி இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க சின்ன படங்களை. தியேட்டர் ரிலீஸ் வந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இப்போ பாவம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கே இது இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. அது மாறணும். இப்போ 1 கோடி ரூபாய், ஒரு 50-60 லட்சம் இருந்தாலே ஒரு நல்ல படம் மக்களுக்கு கொடுத்துட முடியும் அப்படின்ற இடத்துல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படத்தோட ப்ரொமோஷன் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. இப்போ பெரிய சின்ன படங்கள் எல்லாம் வர முடியலன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பாயிண்ட்டு, இதை தான் அந்த ப்ரொமோஷன் பண்ண முடியல, ப்ரொமோஷன் கண்டிப்பாக பண்ண முடியல. ஸோ அதில் தான் அவங்களுக்கு எல்லாமே போயிடுது. அப்போ அவங்களுக்கு அந்த 1 கோடியை கூட அவங்களால மீட் எடுக்க முடியல அப்படின்றப்ப அடுத்த படத்துக்கு எப்படி வருவாங்க? அவங்க வரமாட்டாங்க. 40-50 கோடி போட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு எப்படினாலும் ஒரு 10 கோடி ரூபா வந்துடும். சரி, அவனுடைய முதலீட்டாக அது வந்துடும். அப்படின்றப்ப அடுத்தடுத்து அவங்க பெரிய படங்களுக்கு தான் போவாங்களே தவிர சின்ன படங்கள் எடுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ இது மாறணும். இது மாறுச்சுன்னா நல்லா இருக்கும். இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். எங்களை மாதிரி அதாவது டேலண்டட் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க வெளியே வர முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியே வருவாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கா, இது பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு? ஏதோ 1-2 ஐடியாஸ், பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா இதை மாத்துறதுக்கு? இது மாத்திரம் தான் அந்தந்த அசோசியேஷன் பண்ணணும், ப்ரொடியூசர் கவுன்சில் பண்ணணும். இவங்க தான் அதை மாற்ற முடியும். நான் என்ன மாற்ற முடியும்? நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்லை சார், இன்னைக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லியாதுன்னா அவங்க உட்காந்து இந்த தியேட்டரை பிரித்து தரலாம், எல்லாருக்கும் ரெகுலர் ஷோ கொடுங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி உட்காந்து பேசணும். அவங்க பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஒரு அப்பாவா நீங்க வந்து உங்க பையன் வந்து சினிமாக்குள்ள வந்துட்டாரு, பெரிய பெரிய இடங்கள்ல வந்து நிறைய இப்போ சாதிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து நீங்க பெர்மிஷன் கொடுத்து இதை ஃபர்ஸ்ட் மூவ் அவர் பண்ணது வந்து நாளைய இயக்குனர்ல பண்ணி ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு பேசப்பட்டாரு. அட் த சேம் டைம் அவரோட முதல் மூவியுமே வந்து நல்லா ஹிட் ஆச்சு, சூப்பரா ரீச் ஆச்சு மக்களுக்கு. நீங்க இதை நினைச்சு, அவரை நினைச்சு எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவனுடைய ஃபஸ்ட்டு அவனுடைய இதை சொல்லும்போது டிகிரி முடிச்சுட்டு வரும்பொழுது கரெக்டாக சொன்னான், எனக்கு வந்து இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் டைரக்ஷன் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டு, படிப்புக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்காக நான் ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். அந்த நேரத்தில் தான் நாளைய இயக்குனர் இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பிரதாபோத்தன் சார்ட்டையும் மதன் சார்ட்டையும் ஃபஸ்ட்டு டே நான் கேட்குறேன். ஏன்னா எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் யாரையுமே தெரியாது. அவனுடைய முதல் படம் நல்லா அந்த ஃப்ளைட்டு சவுண்டை வச்சு எடுத்துருப்பான். அந்த ஸ்ரீலங்கன் இதை பற்றி ஃப்ளைட் சவுண்டை வச்சு எடுத்துருப்பான். அது அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இல்லை இஸ் ஹேவிங் எ வெரி குட் டேலண்ட், உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி எங்களுக்கு தெரியாது, இண்டஸ்ட்ரியில் விட்டிங்கன்னா பெரிய ஆள் ஆவான் அப்படின்னா. ஸோ அவங்க அட்வைஸை நாங்கள் எடுத்துக்கிட்டு
சரி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தானா ஒரு சிஇஓ லெவலில் இருந்திருப்பான் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அளவுக்கு ஒரு கிரியேட்டராக எல்லார் மனசுலையும் இருக்கான் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் அதனால தான் உன் வாழ்க்கை உன் கையில் தலைவர் மாதிரி சொல்லிவிட்டு உடனே ரிசைன் பண்ணிட்டு